சார் இங்க எப்படி சார் பேசிக் கேரக்டர் பத்தி பேசுறாங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, அம்மோனியா மாலிக்யூல் எடுத்திருக்கேன். அம்மோனியா வந்து ஒரு வீக் பேஸ். சரிங்களா? ரைட். இது எப்படி பேசிக் கேரக்டரா இருக்கு அப்படின்னா, லவ்ரி பிரான்சஸ் சொல்லியிருக்காரு. அக்செப்ட் த புரோட்டான் இஸ் என்னதுமா? பேஸ். இட் இஸ் கால்டு பேஸ் அப்படின்றாரு. ஸோ புரோட்டான் இங்க இருக்கு. இது ஆசிட்ல இருந்து வந்த H+. சரிங்களா? இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த H+-அ அக்செப்ட் பண்ணிக்கும். அப்ப அக்செப்ட் பண்ணும்போது என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு கவனிங்க. N சுத்தி நமக்கு ஹைட்ரஜன் வந்துரும். அப்ப நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா அமோனியம் அயான் ஃபார்ம் ஆகும். என்ன ஃபார்ம் ஆகும் நமக்கு? அமோனியம் அயான் ஃபார்ம் ஆகும். ஏன் சார் அயான் சொல்றீங்க? ஏன் பாசிட்டிவ் போறீங்க அப்படின்னா நைட்ரஜனுக்கு மொத்தமே வேலன்சி வந்து 3 தான். அதையும் தாண்டி 4வது ஒரு ஆளை பிடிச்சி வச்சிருக்கு அப்படின்னா அதில் எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியாயிரும். அப்போ அங்கே என்ன வரும் அப்படின்னா நைட்ரஜன் சுற்றி எலக்ட்ரான் கம்மியாகும் போது பாசிட்டிவ் சார்ஜ் வரும், அமோனியம் அயான் ஃபார்ம் ஆகும். அப்போ இது என்ன சொல்றாங்க அப்படின்னா பேஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதே மாதிரி இங்கே கவனிங்க, நம்ம அமீன் எடுத்திருக்கேன் சாரிங்க. இது என்ன பண்ண போகுது அப்படின்னா இந்த புரோட்டானை அக்செப்ட் பண்ணுது. அக்செப்ட் பண்ணி நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது கவனிங்க தங்கங்களா. H இங்கே என்ன வரும் ப்ளஸ். என்ன ஃபார்ம் ஆகுது எனக்கு அப்படின்னா ஆல்கைல் அம்மோனியம் அயான் ஃபார்ம் ஆகுது. அதனால தான் இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கும் பேஸ் கேரக்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.